வணக்கம். வெல்கம் டு ட்ரேட் ஜோன். இந்த வீடியோவில் வந்து நாளைக்கு எந்த ஸ்டாக்ஸ் மூவ் ஆகும், இண்டெக்ஸோட லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி வந்து நமக்கு ஒரு பையிங் பிரேக் அவுட்லாம் இருக்குது. அதாவது ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து ரீசெண்டாக உள்ள ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணி ஒரு எபோ லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். அதே டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ப்ரீவியஸாக நிறைய இடத்துல நமக்கு ரெசன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ அதனால் இங்கே இருந்து வேணாலும் நமக்கு செல்லிங் திரும்பலாம். பட் நமக்கு டே லெவல் வந்து இன்ட்ராடே லெவலுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா போதும். அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு செல் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ஜோனை பிரேக் ஆகணும். அதாவது 23,940க்கு கீழே ட்ரேட் ஆகணும். ஸோ அதோட டைம் இன்னும் கம்மி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 5 மினிட்ஸ் செட்டப்பில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செல்லிங் சைடுக்கான வால்யூம் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நமக்கு கீழே டவுன் சைடு மூவ் ஆகிறதுக்கு. அதே மாதிரி சக்ஸஸ் பிரேக் அவுட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து ஹைக்கு ஹெல்ப் பண்ண லோவையும் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு செல் செட்டப்பில் தான் இருக்குது. அதே சமயம் நமக்கு வால்யூமும் செல் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால ரீடெஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம 15 மினிட்ஸோட ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது இல்லையா, இந்த ஆர்டர் பிளாக் ட்ரிகர் பண்ணாலும் செல்லிங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டினியூவாக என்னோட டே லோ பிரேக் ஆச்சுனாலும் நமக்கு செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த சான்சஸ் எவ்வளோ தூரம் கீழே பாட்டம் சைடு வரலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,000 வந்து பொசிஷனில் எடுத்துக்கலாம். நமக்கு இன்ட்ராடேக்கு வந்து 24,400 வரலையுமே வர்றதுக்கான வாய்ப்பாக தான் இருக்குது இன்ட்ராடே லெவலில். ஸோ லைவில் வந்து வால்யூம் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி செக் பண்ணிட்டு தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் படி வந்து நல்லா பையிங்கில் தான் இருக்குது. ஆனால் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நல்ல ஒரு செல்லிங் வால்யூம் தான் இண்டிகேஷன் ஆகிருக்கு இன்றைக்கி வந்துட்டு. அந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் நமக்கு பிஎஸ்சி எல்லாம் பிரேக் அவுட் கொடுத்து செல் செட்டப் இருக்கிறதுனால எகைன் நம்மளோட ரீடெஸ்ட் பாயிண்ட்டுக்கான ஆர்டர் பிளாக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம வால்யூம் கன்ஃபர்மேஷனே பார்த்து தான் எடுக்கணும். அதற்கான டார்கெட் நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 54,600 வரலையுமே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ லைவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். அடுத்து இன்ட்ராடேக்கு நமக்கு நம்ம ஸ்கேனரில் வந்து இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டெக் மகேந்திரா. ஸோ அதனோட லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டெக் மஹிந்திரா வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை லோக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே சமயம் ப்ளோ லெவலும் க்ளோசிங் வைக்கல, மிடில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஒரு சைட்வேஸ் மூலம் இருந்திருக்கு. இதை ஏன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்னா நமக்கு டே சார்ட் லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லிங் பாயிண்டில் நமக்கு ப்ரீவியஸாக உள்ள ஆர்டர் பிளாக்கில் தான் வந்து நமக்கு ஒரு செல்லிங் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த செல்லிங் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கன்சல்டேஷனாக தான் இருக்குது. ஒரு செல் குவான்டிட்டி மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே சமயம் பையர்ஸ் குவான்டிட்டி செல்லர்ஸ் குவான்டிட்டி கம்பேர் பண்ணல செல்லர்ஸ் குவான்டிட்டி தான் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எடுத்துகிட்டு இந்த ஹைக்கு ஹெல்ப் பண்ண லோ அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஜோனுக்கு கீழே வரும் 1477க்கு கீழே வரணும். நாம் வந்து நம்ம எதுக்காக இந்த லோ எடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு அந்த டே லோ பிரேக் அவுட். ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே லோலையும் டே ஹையும் வந்து ஒரு பிரேக் பண்ணி சப்போஸ் வந்து டே லோ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் கீழே க்ளோஸ் இருக்கணும். அந்த இடம் திரும்ப அந்த லோ பிரேக் பண்ணியிருக்கணும். அதே சமயம் எபோ லெவலில் ஹை பிரேக் ஆச்சுனாலும் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை க்ளோஸ் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம அது வேலிட் என்ட்ரியாக இருக்கும். மறுபடியும் சைட்வேஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எடுக்கக்கூடாது. அதே சமயம் ஓப்பனிங்கில் லைவில் வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் ஆகிறது மாதிரி செக் பண்ணிட்டு அதில் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா கீழே பாட்டம் சைடில் வந்து 1485 வரலையுமே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ லைவில் எப்படி ட்ரேட் ஆகுது, வால்யூம் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 3 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப் லாஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட வந்து நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்டாப் லாஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.